வீடியோவை வழங்குவோர் BROLL Studios Private Limited. Just ஒரு phone call தான் வாணியம்பாடிக்கும் நாங்க வரணும்னு இருக்கோம். காஜா பிரியாணி ரெஸ்டாரன்ட்ல வந்து பிரியாணி மேக்கிங் வந்து நான் எடுக்கணும் அப்படினு சொன்ன உடனே கண்டிப்பா வாங்கன்னு ரொம்ப உள்ளன்போட வெல்கம் பண்ணி எங்களுக்கு ஃபுல் இன் ஃபுல் கோஆபரேட் பண்ணி யாருமே கிச்சனுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் அலோ பண்ணிட மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்கலாம். நாங்க எதுவும் பெருசா வந்து மறைச்சிலாம் நாங்க பண்றது கிடையாது. நாங்க என்ன பண்றோமோ அத மக்களுக்கு கொடுக்குறோம். அதை நாங்க காட்டுறதுக்கு தயாரா இருக்கோம். எல்லா அப்பா தான் சார். நம்ம அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா வச்சிருந்து ஓப்பனிங்லேயே ஜாயிண்ட் ஆகிட்டேன். 22 இயர்ஸாக நானும் இதில் இருக்கிறேன். ஜனங்கள்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கு மேலே பின்னாடியே ஃபாலோ பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்காரங்க வருவாங்க, சென்னை, பெங்களூரு அப்படிலாம் வந்து சாப்பிட்டுன்னு போவாங்க. இப்போ வந்து இங்கே பார்சல் வாங்கி போயிடுவாங்க. ஒரு குரூப் வந்தாங்க வேலூர்லேருந்து வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து சாப்பிட்டு போனாங்க. இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுன்னு அந்த மாதிரி சொன்னாங்க. அவர் ஃபிஷ் கிடைக்கும், சிக்கன் 65, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, கவாப் இருக்குது, தந்தூரி இருக்குது, கிரில் இருக்குது, அப்புறம் மூளை ஃப்ரை இருக்குது. இங்கே வந்து இந்த ஹைவேல வந்து எவ்வளோ நின்று எட்டுக்கிற ஃபோன் பண்ணுவாங்க. சார் கொஞ்சம் எடுத்து வந்து கொடுத்துருங்க, ஆள் அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆள் வச்சு அனுப்பிச்சிருவாங்க. ஃபேமிலியோட பசங்க வந்து வந்தாலும் பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. 5 kilometers அரவுண்ட் சர்க்கிள், ஜொமேட்டோ, ஜரூர், எக்ஸிம் 3 ஆப்பு புக் பண்ணால் வீட்டுக்கு வந்துடும். நல்லா ஹைஜீனிக்காக கொடுத்துருவாங்க நம்ம பேக்கிங்கோட. கட்டியக்காரன் நேயர்களுக்காக அவர் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறாரோ ஒன்றும் விடாமல் டிரான்ஸ்பரண்டாக சொல்கிறாங்க. வாணியம்பாடி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக காஜா பிரியாணி ஷாப்பை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகிறீங்க. இவர் தான் மாஸ்டர், அந்த ருசிக்கு சொந்தக்காரர் இவர் தான். 15 kg பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் 3 லிட்டர், சன்ஃப்ளவர் ரீஃபண்ட் ஆயில், பட்டை 100 கிராம், 50 கிராம் ஏலக்காய், 50 கிராம் லவங்க, 3 கிலோ வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 50 கிராம் இருக்கும், 1 கிலோ பூண்டு, இஞ்சி க்ளீன் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது 3/4 கிலோ சார். தக்காளி வந்து கட் பண்ணி பீசஸ் போட்டு தயிர் போட்டு 3 கிலோ வச்சுக்கிறாங்க. 3/4 லிட்டர் தயிர், 3 கிலோ தக்காளி, உப்பு 600 கிராம்ஸ் இருக்கும், மிளகாய் பொடி இது 100 கிராம் இருக்குது சார். 10 எலுமிச்சை பழம் ஜூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. கொத்தமல்லி அரைக்கட்டு, புதினா அரைக்கட்டு. மட்டன் வந்து 15 கிலோ மட்டனுக்கு இது. ஹீட் ஆகிடுச்சு. 3 லிட்டர் ஆயில் நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றணும். எண்ணெய் சூடாகிடுச்சு நல்லா. இது பட்டால் 100 கிராமு, ஏலக்காய் 50 கிராமு, லோங்கு 50 கிராமுக்கு இது சார். அது 3 கிலோ வெங்காயம் ஆயிலுக்குள்ளே போடுறாங்க. இதில் 50 கிராம் பச்சை மிளகாய்க்கு, இந்த மாதிரி ரெட்டு ப்ரௌன்ஸ் கலர் வரணும். ஆனியனோட ஸ்மெல் வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகும். பிளாக்கும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், சும்மா லைட்டாக ரோஸ்ட் ஆகுனா போதும். 1 கிலோ அரிசி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, க்ளீன் பண்ணி. இது நம்ம இதுக்குள்ளே போடுறோம். பூண்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே நல்லா ரோஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணோம். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். இது கொஞ்சம் பூண்டு ஸ்மெல் கொஞ்சம் போகணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். இது ஆனியன் பூண்டு எல்லாம் மிக்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இஞ்சி போடுறாங்க, 3/4 கிலோ இஞ்சி போடுறாங்க நம்ம இதுக்குள்ளே. இஞ்சி வந்து நம்ம போட்டாச்சு. இஞ்சி போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுறாங்க நம்ம.
வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது உப்பு வரணும். 600 கிராம் உப்புக்கு இது 600 கிராம்ஸ் உப்புக்கு இது சால்ட்டு. இது வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுறது. நம்ம மிளகா பொடி 150 கிராம்ஸ்க்கு இது போட்டு இது மிக்ஸ் பண்ணணும். இப்படி தயிர் சேர்த்துனா சாப்பாடு நல்லா மெதுவாக வரும். அதுக்கோசரம் தான் சேர்த்துருது. 3/4 லிட்டர் தயிர், 3 கிலோ தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணோம். இது சும்மா ஒரு 3 மினிட்ஸ் போதும். அடுத்து இது மட்டன் நம்ம இதில் போயிட்டு வச்சா மட்டனுக்கு கூட சேர்ந்து தக்காளி கூட வெந்துடும். 15 கிலோ மட்டனுக்கு இது. இந்த மட்டன் வந்து எடுத்து அதில் ஆட் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ மணி ஆகும் சார்? 10:30 மணிக்கு ரெடி ஆகிடும் சார். 3/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் மேக்ஸிமம். கொத்தமல்லி அரைக்கட்டு, புதினா அரைக்கட்டு போடுறாங்க நம்ம இதுக்குள்ளே. ஒரு 5 லிட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். 10 நிமிஷம் வேகணும். இது க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 10 நிமிஷம். இது ஆயிடுச்சு, வெந்துடுச்சு. இது இப்படி நம்ம செக் பண்ணிக்கணும். இப்படி இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 10 லெமன் போட்டுக்கிறோங்க. நம்ம 10 லெமன் ஜூஸ் இது. யா அதில் போட்டுங்க. 15 கிலோ அரிசி நம்ம இது ஒலைக்குள்ளே போடுறாங்க. ஒரு 7 மினிட் வேண்டாம் போதும். இது இது 25% வெந்திக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போகணும். இது
பாயில் ஆயிடுச்சு இது. இப்போ நம்ம வடை கட்டி எடுத்துக்கலாம். எயிட்டி % வந்துச்சு. மசாலாவில் போட்டு போகிறேன். இந்த மாதிரி பிரியாணி வந்து மிக்ஸ் பண்ண இது கீழேருந்து மசாலா மேலே வரட்டும். இது அளவுக்கு அது அரிசி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் தண்ணி வச்சிடணும். ரைஸ் மூணு இருக்கும். நெக்ஸ்ட்டு மூட்டு தம் போடணும். அவ்வளோதான். நெருப்பு போட்டு 20 மினிட்ஸ் போடனா போதும் சார். Khaja Hotel Restaurant Mutton Biryani ready. Kattiyakkaran YouTube channel like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. வாணியம்பாடிக்கு வந்தா காஜா ஹோட்டல் வாணியம்பாடி பிரியாணி ஃபேமஸ். இங்க வந்து சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா சொல்லுங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க.